டேய், இப்ப நீ எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற? நீ பண்ண காரியத்துக்கு நாங்க தான் டென்ஷன் ஆகணும். ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க நீ. சரி, இப்போ அது சொல்லு, எதுக்கு நீ விஷம் குடிச்சா? யாரா அந்த பொண்ணு? சோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப இதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? முறைக்காத ப்ரோ, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். டேய், என்ன பேசுற? உனக்காக நாங்கெல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நீ என்னமோ ஏன் பிரச்சனை உன் பிரச்சனைன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு பொண்ணுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல சொல்றோம். அதுல உனக்கு என்னடா சிக்கல்? இப்போதைக்கு என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்காதீங்க. ஹாஸ்பிட்டல்ல சொன்ன அதே தான் சொல்றேன். அவ ஓகே சொன்னதும் நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. என்ன எப்படி புரியல? அப்போ அவ ஓகே சொல்லலன்னா மறுபடியும் நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனம் ஏதாவது பண்ணுவியா? இத பார், அதுக்கு நாங்க தான் டென்ஷன் ஆகணும். ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணி தொலைக்கிறீங்களே? உங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு தான் நான் பாய்சனே குடிச்சேன். ஆனா நீங்க தான் என்ன காப்பாத்திட்டு வந்து இப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மா, நீ சொல்ற பொண்ணு எப்ப வேணாலும் ஓகே சொல்லட்டும். ஆனா பொண்ணு யாருன்னு சொல்லு, நாங்க கண்ணாலையாவது பாத்துக்கிறோம். தெரிஞ்சே ஆகணுமா இப்போ? ஐயோ, விஜய் ஐஷு பேரு சொல்லிடுவாரோ? ஆமாண்டா, சொல்லு. இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியும். முடிஞ்சா கண்டுபிடிங்க. என்ன சொல்றான் இவன்? டேய், அப்படி சொன்னா எப்படிடா? நில்றா. ஐயோ, இவரெல்லாம் போற போக்குல நம்மள கோத்து விட்டு போயிட்டாரு. அது ஐஸ்வர்யான்னு தெரிஞ்ச நமக்கு சிக்கல் ஆயிடுமே. டேய் விஜய், யாருன்னு சொல்லுடா. நான் அந்த கடவுளை சொன்னேன். என்ன இவன்? எதுவும் சொல்ல பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு. டேய், ஐயோ பாக்குறாங்களே. அபி, விஜய் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது விஜயோடதான். ஓகே, கூல்மா கூல். ஏய் நில்லுடி. என்னமா? சரி, நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறனே வச்சுக்குவோம். கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தி வந்து விஜய் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னா நீ என்னடி பண்ணுவ? கொன்றுவேன். என் பொண்ணோட விருப்பத்துக்கு இடையில யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடுவேன். அபி ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அது அவளுக்கு கிடைக்கணும். அது பொருளோ புருஷனோ யாராவது கிடைக்க விடாம செஞ்சாங்கன்னா அவங்கள இடம் தெரியாம அழிச்சுடுவேன். எங்க அவ ஆசைப்படுறது தப்பா இருக்குங்க. எது? அந்த கிரேட் ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசு உனக்கு தப்பா தெரியுதா? நீ ஏன் ஈஸ்வரி இப்படி இருக்க? உன் தங்கச்சி குடும்பம் மாதிரியே நீயும் வாழ்க்கைக்கு உதவாத எதையாவது பத்தி பேசிக்கிட்டே இருக்க. ஃபைனலா சொல்றேன், நம்ம பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த விஜய கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏய் ஏய் தங்கம், நீ நினைச்சது நடக்கும்டா. அதுக்கு டாடி கேரண்டி கண்ணு. நீ ஹாப்பியா இருக்க கண்ணு. ஐயோ, thank you so much daddy. Thank you. Love you mummy. வரட்டா? அக்கா, விஜய் விஷம் குடிச்சதுக்கு நீதான் காரணம்னு விக்ரம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். என்னடி பயமுறுத்துற? எப்படி சொல்ற? சம்பந்தம் இல்லாம விக்ரம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? அதுவும் கோபத்தோட. நிச்சயம் அவருக்கு ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு. விக்ரம பார்த்ததும் எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. ஆனா அவர் தேடுற பொண்ணு நான் தானே தெரிஞ்சிருந்தா எதுக்கு வீடு வரைக்கும் வந்தவரு பொண்ணு சொல்லாம திரும்பி போகணும்? அக்கா, அது மட்டும் தான் எனக்கும் குழப்பமா இருக்கு.
விஜய தற்கொலைக்கு தூண்டின பொண்ணு இந்த வீட்ல தான் இருக்கான்னு விக்ரம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாருக்கா. ஏய், எப்படி சொல்ற? மகாக்கா சொன்ன மாதிரி விக்ரம் கையில இருந்த பேப்பர் நிச்சயமா ரெசிக்னேஷன் லெட்டர் கிடையாது. ஆனா நான் அக்கா கிட்ட உண்மையை சொல்லல. ரெசிக்னேஷன் லெட்டர்னா ஒரே ஒரு பேப்பர் தானே இருக்கணும். ஆனா அவர் கையில ஒரு 2-3 பேப்பர் இருந்துச்சுக்கா. அப்போ அதை ஏன் இல்லன்னு சொல்ற? எனக்கு என்னமோ அது விஜய் போன்ல இருந்து எடுத்த கால் லிஸ்டா தான் இருக்கும்னு தோணுதுக்கா. பேசிடுவோம். ஐசு கால் பண்றா. ஓ, இதுக்கு பேர் தான் டெலிபதியோ? அது எப்படி? நான் மனசுக்குள்ள நினைக்கிறது அவளுக்கு கேக்குது. ஹலோ, யாரு? மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா விஜயா. இப்பதான் நான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு போன் எடுத்தேன். நீங்களே போன் அடிச்சிட்டீங்களே. நீங்க எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ லவ் யூ சொல்ல தானே? இருக்கிற நிலைமைக்கு ஐ ஹேட் யூன்னு தான் சொல்லணும். ஹலோ, யாரு? யாருன்னு இப்ப கேளுங்க. நந்தியா? போன் நம்பரை கெஞ்சி வாங்க வேண்டியது, அப்புறம் நந்தின்னு சொல்ல வேண்டியதா? சரி சரி, அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இந்தக்கா. ஹலோ ஐசு, பேசுங்க. உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்க. பேசுங்க பேசுங்க. பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க, மத்தத நேர்ல பேசலாம். இந்தா. ஹலோ ஹலோ, ஐசு ஐசு ஐசு. அக்கா சொன்னது கேட்டுச்சுல, வந்துருங்க. இப்பவே கிளம்பிட்டேன். இப்போனா இப்போ இல்லங்க, ஒரு 10 மணிக்கு வாங்க. 10 மணிக்கா? டபுள் ஓகே, வந்துடுறேன் வந்துடுறேன். ஆமா. டேய், டேய், என்னடா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், எங்கடா இவ்ளோ அவசரமா போற? ஐயோ, போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் ஒர்க் அவுட் ஆகுமா மம்மி? டேய், டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருடா. நீ பாட்டுக்கு கிளம்புற. சரி, அப்படி எங்க கிளம்புற? கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங். நான் வந்தாதான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகணும். விக்ரம் எனக்கு கால் பண்ணி சொன்னா, அதான் நான் வேகமா போயிட்டு இருக்கேன். டேய் டேய், இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. நீ பொறுப்பா ஆபீஸ்க்கு போற, அத நான் நம்பணும். ஓ மை காட், என்னம்மா பெத்த புள்ளையே நம்ப மாட்டேங்கிறேன். நீ ஒரு தாயா? ஐயோ, ஆபீஸ்க்கு வர டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். பை பை. மாத்திரை போட்டுட்டு போடா. அம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இதை விட நல்ல விட்டமின் மாத்திரை அங்க எனக்கு சூப்பரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ஓகே, பை. டேய் ஐசு, நீங்க சொல்றது உண்மையா? நீங்க சும்மா போய் தானே சொல்றீங்க? நீங்க நீங்க விளையாடுறீங்க கரெக்டா? நான் சொல்றது நிஜம்தான். நீங்க கோயிலுக்கு வர சொன்னதும் ஆசையா வந்தங்க. திடீர்னு இப்படி ஒரு ஷாக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் எதுவும் பண்ணல, எல்லாம் உங்க அண்ணன் பண்ணதுதான். யாரு? விக்ரமா? அவன் என்ன பண்ணா? நீங்க எனக்காக தான் சாக துணிஞ்சீங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு. என்ன சொல்றீங்க? எப்படி? இவ்வளவு நடந்திருக்கா? விக்ரம் சிபிஐ வேலையெல்லாம் பாக்குறானா? தெரியுங்க. இப்ப அதனால என்ன? இதுக்கு எதுக்கு நான் உங்களை மறக்கணும்? நீங்க என்ன பேசுறீங்க விஜய்? நீங்க லவ் பண்ற பொண்ணு நான் தானே தெரிஞ்சா விக்ரம் சும்மா இருப்பாரா? எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ண மாட்டாரு? எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இப்ப வந்து உங்க அண்ணன் சண்டை போட்டா அது அசோக் வீட்ல தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அத எங்க அப்பா அம்மாவால தாங்கவே முடியாது. தான் பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சுன்னு ஊரெல்லாம் சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த விஷயம் தெரிஞ்சா செத்துருவாங்க.
நீங்க பண்ண போன் லிஸ்ட் வச்சு விக்ரம் எங்களை நெருங்கிட்டாரு. அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவர் உங்ககிட்ட வந்து நீ காதலிக்கிறது ஐஸ்வர்யாவியான்னு கேட்டா அதுக்கு நீங்க இல்லைன்னு சொல்லணும், அதானே? ஆமா, எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சம்பந்தம் இல்ல, அவளுக்காக நான் விஷம் குடிக்கலன்னு சொல்லிடுங்க. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. நீங்க இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த காதலை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னோட காதலையும் சேர்த்து மறைக்க சொல்றீங்க. ஹாய் ப்ரோ. என்ன பாஸ் இங்க இருக்கீங்க? நீங்க மட்டும் தான் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. அன்னைக்கு ஐஸ் வீட்ல உங்களை பார்த்தது. நல்லா இருக்கீங்களா? ஆமா, ஐஸுக்கு நீங்க என்ன ரிலேஷன்? அது கொஞ்சம் தூரத்து ரிலேஷன். ஓ, இந்த வயசுல கூட நீங்க கோயிலுக்கு வந்து சுத்திட்டு இருக்கீங்க. சோ ஆனா நான் கோயிலுக்கு வரல. எதுக்குன்னு கேக்குறீங்களா? எதுக்கு? என் ஆளை பார்க்க தான் வந்தேன். அதான் ஐஸ்வர்யா பார்க்க வந்தேன். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிக்கிறது, அப்போ பேசுறது, வெளியே சுத்துறது எல்லாமே ஒரு கிக்கு தானே. அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அவ எங்க இருக்கான்னு தான் எனக்கும். ஐஸ்வர்யா நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. சரி, ஓகே ப்ரோ. அப்ப நான் வரேன். ஏய் நில்லு. ஏன் இப்ப குறுக்க நடக்க நடந்துட்டு இருக்க? இங்க என்ன ரேம்ப் வாக் ஷோவா நடந்துட்டு இருக்கு? நீ நடக்கிறது பார்க்க தான் நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேனா? எதுக்கு இப்ப நீ என்ன கூப்பிட்ட? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்னது பணமா? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியலையே. எதுக்கு பணம் இப்போ? ஏய், சும்மா நடிக்காத என்ன? என் தம்பியை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்துனது நீதானே? என்ன ஷாக் ஆகுற? என் தம்பி விஷம் குடிக்கிறதுக்கு நீதானே காரணம். தெரியும்டி, எல்லாம் நீ பணத்துக்காக தானே பண்ண. சொல்லு, என் தம்பியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன். ஆனா என் தம்பியை மட்டும் விட்டு. ஹே, வாய் இருக்குன்னு ஓவராலாம் பேசிட்டு இருக்காத. நான் ஒன்னும் உன் தம்பியெல்லாம் லவ் பண்ணல. ஹேய், இப்ப தெரியுது. எனக்கு தெரியும், நீ தான் எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தம்பியை வளைச்சு போட்டிருக்க. விக்ரம், மறுபடியும் மறுபடியும் நீ தப்பா பேசிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. எனக்கு தேவையான பணத்தை நானே உழைச்சு சம்பாதிச்சுக்குவேன். தெரியுமே நீ சம்பாதிக்கிற லட்சணம். ஹே, இங்க பாரு. உன் கற்பனைக்கெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் நல்லவளா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சா போதும். நான் உன் தம்பியெல்லாம் லவ் பண்ணல. அப்ப நீ பண்ணலனா உங்க அக்கா பண்ணாளா? இல்ல உன் தங்கச்சி பண்ணாளா? ஏ நிறுத்து. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? இது வரைக்கும் நீ என்ன பத்தி தப்பு தப்பா பேசின, நானும் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ நீ குடும்பத்தை பத்தியே தப்பா பேசுற, அதுவும் என் அக்கா தங்கச்சிய பத்தி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. அப்படிதான் பேசுவேன். தப்பு பண்ணிட்டு உனக்கு கோபம் வேற வருதா? இத பாரு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்.
உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தி தான் என் தம்பியை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கீங்க. நீ எதை வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா என்ன? இருக்கு. என்னடா இதெல்லாம்? டேய் விஜய், ஏன்டா இப்படி பண்ற? பண்ண வச்சுட்டா. யாரு? சொல்லு விஜய், யாருடா பண்ண வச்சா? டேய் முதல்ல நீ எந்திரி. எந்திரிடா விஜய், எந்திரிடா. டேய் நீ காலையில அவளை பார்க்க தான் போனியா? இங்க பாரு விஜய், அவ யாருன்னு சொல்லு. அவளுக்காக நீ ஏன்டா குடிக்கிற? அவ யாருன்னு சொல்லு. அவ கால்ல விழுந்தாவது உனக்கு அவளை கட்டி வைக்கிற. அப்படியா? நிஜமாவா? சத்தியமாடா? சொல்லுடா, யாருடா அவ? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். சொல்லு விஜய். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அதே தான் சொல்றேன். அவ்வளவு சொன்னா அடுத்த செகண்டே கண்டிப்பா சொல்லுவேன், சத்தியமா சொல்லுவேன். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டேய் ஏன்டா எங்களை இப்படி கொல்ற? உன்னை இப்படி பாக்குறப்ப பெத்த வயிறு துடிக்குதுடா. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா, அதை விட நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். டார்ச்சர் பண்ணாதீங்க, போங்க. டேய் என் செல்லம்ல தங்கம்ல சொன்னா கேளு விஜய், குடிக்காதடா. என்ன நிம்மதியாவே இருக்க மாட்டீங்களா? போங்க வெளிய, வெளிய போங்க. போப்பா. சரி சரி போறோம். ஏய் விஜய், எந்திரி, வா வா. என்ன இவ? சரி சரி, அவன் சரியாயிடுவான். ஒண்ணு இல்ல, வா போங்க. சரிடா, சரி சரி போமா. ஐச பார்த்து ஒன்னில்லாதவன் சொன்ன அவ்வளவுதான். 1000 தடவை சொல்லுவேன், உங்க ரேஞ்சுக்கு அவ ஒண்ணு இல்லாதவதான். நம்மெல்லாம் போர் அடிக்குதுன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் போய் 1000கணக்கில் சாப்பிடுவோம். ஆனா அவ அதே சொத்த 50 100ன்னு வித்து வயிற வளர்க்கிறவ. அவளும் நீங்களும் ஒண்ணா? இன்னொரு தடவை ஐச பத்தி தப்பா சொன்ன கொண்டுடுவேன். கொல்லுங்க மாமா, கொல்லுங்க கொல்லுங்க. உங்க கையாலே என்ன கொன்னுடுங்க. உங்களே நடிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன உங்க கையில கொன்னுடுங்க. உங்க கையாலேயே எனக்கு சாவு வந்தா எனக்கு அது சந்தோஷம் தான். அவளை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க மாமா. உங்க வேல்யூ அவளுக்கு தெரியல மாமா. அதான் பேங்க்ல வேலை பாக்குற ஒரு மாப்பிள்ள கிடைச்ச உடனே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அவளுக்காக குடிச்சு நீங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. சொன்ன புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். உங்களுக்காக நான் என்னோட உயிரையே கொடுப்பேன் மாமா. அப்படியா? உயிரை குடிப்பியா? நிச்சயமா மாமா. உன்னோட உயிரெல்லாம் எனக்கு வேணாம். என்ன கட்டி பிடிச்சு உதட்டுல முத்தம் கொடு. அவ்வளவுதானே மாமா, எனக்கு ஓகே. இவ்வளவுதான் நீ. இதுவே இந்த இடத்துல ஐஸ் இருந்தா பலார்னு என்ன அடிச்சுட்டு தள்ளி விட்டு போயிருப்பா. இதான் அவளுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். என்னமோ சொன்னியே, சோசியல் ட்ரிங்க். இது என் ஐஸ் மட்டும் பார்த்திருக்கணும். இந்த பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு இனிமேல் குடிக்காதீங்கன்னு அழுதுருப்பா. அதான் ஐஸ். எனக்கு ஈக்குவலா உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் அது ஐஸ்வர்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு. கடவுள் எல்லா இடத்துல இருந்தாலும் நாம ஏன் கோயிலுக்கு போறோம்?
அந்த மாதிரி தான் ஐஸும். எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் என்னோட மனசு அவளையே தான் சுத்தி சுத்தி வரும். நீ எல்லாம் ஐஸ் பக்கத்துல கூட நிக்க முடியாது. மகா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம இருக்க. அக்கா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? இல்ல, நம்ம அம்மா அப்பா ஆசைப்படுறாங்கன்னு ஒன்னும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அக்கா பேசுக்கா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? இல்ல உன் மனசுல வேற ஏதாவது? மகா, ஏன் இப்படி கேக்குற? இல்லக்கா, கல்யாண பேச்ச எடுத்ததுல இருந்தே நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை, சந்தோஷமாவே நீ இல்லக்கா. எந்த விஷயத்துலயுமே ஒட்டாமலே இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுதுக்கா. சொல்லுக்கா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்ல? தயங்காதக்கா, எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன சார் வேண்டுதல்? எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. அதான் முத பத்திரிக்கைய சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் நல்லபடியா நன்றிமா. அக்கா, நான் இவ்ளோ தூரம் கேக்குறேன், நீ எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க. மகா, ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? இல்லக்கா, நமக்கு இப்படிதான் ஒரு மாப்பிள்ளை வேணும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்பா அம்மாவோட விருப்பம் தான். நம்ம குடும்பத்துக்காக அத்தனையையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டாங்க. யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சது தானே நடக்கும். என்ன மறந்துருங்க. அப்படிலாம் உங்களை ஈஸியா மறக்க முடியாதுங்க. அப்படி நான் மறந்தேன்னா அது நான் செத்த நாளா தாங்க இருக்கும். ஏன்னா நான் உங்களை சுமந்தது இங்க இல்லைங்க, இங்க. விஜய் விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஐசக்கா தூக்கு போட போயிட்டாங்க. அக்கா விஜய மறந்த மாதிரி நடிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள விஜய நினைச்சு தவிக்கிறாங்க. அக்கா இப்ப வந்து சொல்லு. இத முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்தா நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து. சரி, ஓகே, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஆனா எக்காரணத்து கொண்டும் வீட்ல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. முக்கியமா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அக்காக்கு தெரியவே கூடாது. சரிக்கா. உயிரோடு இருந்து இந்த வழியை அனுபவிக்கிறதுக்கு பேசாம செத்துடலாம்னு தோணுது. என்ன மாதிரி வலியத்தான் நீயும் அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியும். ஐசு, பேச ஐசு, என்ன லவ் பண்றேன்னு சொல்ல ஐசு.
நீயும் நானும் லவ் பண்ற விஷயம் இந்த அம்மா அப்பா தங்கச்சிக்கெல்லாம் தெரிஞ்சதும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம காதலை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு நினைச்சு நம்ம வாழ்க்கைய அழிச்சிடாத. ஐசு, யாருமா போன்ல? ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பரா? இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி ராங் கால் வருது. பேசாம லேண்ட்லைனை கட் பண்ணிடலாமா? என்னது லேண்ட்லைனை கட் பண்றியா? ஜோதி, அது நம்ம பிசினஸ் நம்பர். அந்த நம்பர்ல தானே ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க. ஏங்க, அந்த நம்பர் இருந்தாதான் ஆர்டர் வருமா என்ன? இப்பதான் எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்குல்ல. ஏ நம்பருக்கோ இல்ல மகா நம்பருக்கோ போன் பண்ணி ஆர்டர் தர போறாங்க. சரி சரி, அப்ப கட் பண்ணி. ஏய் நெல்லு, ஏதோ நேத்து நான் நடந்துகிட்டு இருந்ததை கிண்டல் பண்ண, என்ன இன்னைக்கு நீ நடந்துகிட்டு இருக்கியா? சொல்லு, யாரு இத பண்ணது? சொல்லுன்னு சொல்றேன்ல. என் அக்கா ஐஸ்வர்யா. உன் அக்காவா? நினைச்சேன். நான் சொன்னது இப்ப கரெக்ட் ஆயிடுச்சா? என்னமோ நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு புதியா குதிச்ச. இப்ப என்னாச்சு? ஐசு, ஏங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நீதான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. தினம் தினம் உன்னை நினைச்சு நான் செத்துக்கிட்டு இருக்கேன். விஜய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். எனக்கு எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க இப்படி எனக்கு அடிக்கடி கால் பண்றது பிரச்சனையில தான் முடியும். விஜய், இனி நீங்களும் நானும் ஒன்னு சேரவே முடியாது விஜய். ஐசு ஐசு, அப்படிலாம் சொல்லாத ஐசு. என்னால தாங்கிக்க முடியல ஐசு. உனக்கு மாப்பிள்ளை பார்த்தது, பத்திரிக்கை அடிச்சதெல்லாம், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல ஐசு. நீ மனசு வச்சினா நம்ம 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேரலாம். உன் அப்பா அம்மா கிட்ட நீ லவ் பண்ற விஷயத்த சொல்ல முடியலையா? நான் சொல்றேன். விஜய், இல்ல இல்ல, இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. வீட்டுல நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். பேசாம நம்ம 2 பேரும் வெளியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் நம்ம 2 பேருக்கு முடிஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிரும். விஜய், என்ன பேசுறீங்க நீங்க? கல்யாண பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணா அந்த குடும்பம் எவ்வளவு அவமானப்படும் தெரியுமா? என் குடும்பத்துக்கு நான் அந்த அவமானத்தை தேடி தர மாட்டேன். என்ன ஐசு, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு எந்த வழி சொன்னாலுமே நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிற. விஜய், நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா நாம இனி சேர முடியாதுங்கிறது உங்களுக்கே புரியும். ஐசு, நான் சொல்றது உனக்கு தான் புரியல. இங்க பாரு ஐசு, நீ உன் புத்தில இருந்து யோசிக்காம உன் மனசுல இருந்து யோசி. அப்பதான் என்னோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். ஐசு, நீ என்னோட உயிருக்குள்ள ஆழமா கலந்துட்ட. என்னோட உயிர்ல இருந்து உன்னை பிரிச்சு எடுக்கவே முடியல. என்னால சொல்ல முடியாது விக்ரம். சொல்ல முடியாதா? ஏன்? சொன்னா எங்க அம்மா அவங்க உயிரை விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஐயோ, ஏய் எனக்கு புரியல. உங்க அம்மா உயிரை விட்டுருவாங்களா? எதுக்கு? அக்கா ஸ்வேதாவோட அண்ணன் விஜயதாம்மா லவ் பண்றா. அதனாலதாம்மா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. முட்டாள், நீ கண்ட கனவுக்காக உன் அம்மா அப்பா கிட்ட உண்மையை சொல்லாம வந்துட்டியா? இப்போ உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? நீ அத கனவுன்னு சொல்ற,
ஆனா எனக்கு அது நிஜத்துல நடந்த மாதிரியே இருந்துச்சு. என் அம்மா தூக்கு போட்டு சாக போறத நான் கனவுல பார்த்தப்போ இருந்த வலி இன்னமும் எனக்கு போகல. என்னால அவங்க கிட்ட அதை பத்தி சொல்லவே முடியாது. சரி, உன் அப்பா அம்மா கிட்ட உங்க அக்கா காதலை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்ற. வேற என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எனக்கு தெரியல, ஆனா இந்த விஷயம் மட்டும் வேணாம். சீமகா, நம்ம பொறுமையா யோசிக்கிற இடத்துல இப்ப இல்ல. நம்ம லேட் பண்ற நிமிஷத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உன் அக்கா வாழ்க்கைக்கும் என் தம்பி வாழ்க்கைக்கும் தான் ப்ராப்ளமே. எனக்கு அது தெரியாம இல்ல விக்ரம். சரி, என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துற விஷயத்தை தவிர வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் செய்றேன். பேசாம அந்த அசோக் கிட்ட பேசி பார்க்கலாமா? நீ என்ன சொல்ற? ஆமா, அசோக் நல்லவன் தானே? நல்லவர் தான், உன்னை விட நல்லவர் தான். அப்போ உன் நல்லவனை வர சொல்லி உன் அக்காவும் என் தம்பியும் லவ் பண்ற விஷயத்த சொல்லிரு. அவன் நல்லவன்னா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை அவனே நிப்பாட்டிடுவான். என்ன சொல்ற? ஹலோ, என்ன யோசிக்கிற? இல்ல, ஐடியாலாம் நல்லதா இருக்கு. பின்ன என்ன, பேசு. இருந்தாலும் அவர்கிட்ட பேச எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே ஃபைன், நீ பேச வேண்டாம். குடு நம்பரை, நான் பேசுறேன். இல்ல இல்ல வேண்டாம், ஆல்ரெடி உனக்கும் அவருக்கும் ஆக மாட்டேங்குது. இதுல வேற நீ கால் பண்ணி பேசினா அவ்வளவுதான் போல. ஐயோ, அப்ப நீயும் பேச மாட்ட, என்னையும் பேச விட மாட்ட. இப்ப என்னதான் பண்றது? இரு இரு, நானே பேசி பாக்குறேன். சரி, இப்பவே பேசி அவனை கூப்பிடுங்க. இப்பவா? ஆமா, இப்பதான். ரைட் நவ் கால் பண்ணு ப்ளீஸ். சரி, யா, மேக் இட் ஃபாஸ்ட். ஏங்க, அக்கா எங்க போயிருப்பாங்க? என்கிட்ட கேளு. நான் தான் கிளம்புறப்பவே ஃபோன் பண்ணிட்டு போகலாம்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப பாரு, வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? அக்கா எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பாங்க. அக்காக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. சரி, ஃபோன் எடு. தம்பி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி, வெயிட் பண்றேங்க. டோ ஃபோன் வருது. ஃபோன் அடிக்குது பாரு. ஹலோ, சொல்லுங்க. ஈஸ்வரி, நானும் ஜோதியும் பத்திரிக்கை வைக்க உங்க வீட்டுக்கு வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. ஆமா, எங்க இருக்கீங்க? நீங்க வர்றது தெரியாது. தெரிஞ்சிருந்தா வீட்லயே இருந்திருப்போம். இப்ப நாங்க சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி, அப்ப நாங்க இன்னொரு நாள் வரோம். ஐயோ, வந்துட்டு எதுக்கு திரும்ப போறீங்க? அப்படியே கிளம்பி சம்மந்தி வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் பத்திரிக்கை வச்சிருங்க. அப்படியா? இல்ல, அது வந்து ஏங்க யோசிக்கிறீங்க? எதுக்கு எங்க வீடு சம்மந்தி வீடுன்னு 2 தடவை அலையறீங்க? எல்லாரும் இங்க தானே இருக்கோம், நீங்க வாங்க. சரி சரி, வாங்க, இங்கே வெயிட் பண்றோம். சரி. ஆமா, அக்கா எங்க போயிருக்காங்க? இப்ப எல்லாரும் அவங்க சம்பந்தி வீட்டுல இருக்காங்களாம். இங்க வாங்க, இங்கேயும் பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலாம்னு உங்க அக்கா சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதான் வர்றேன்னு சொல்லிட்டேன். ஜோதி, கோவப்படாதமா. இது கல்யாண விஷயம். அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலைன்னா சங்கடம் ஆயிடாதா? உங்க அக்கா கூப்பிட்டதுக்காவது போய்த்தானே ஆகணும். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்ல முடியாது. நான் அங்க வர மாட்டேன், அவ்வளவுதான். இப்படி சொன்னா எப்படி ஜோதி? அது ஈஸ்வரிக்கு சம்பந்தி வீடு, சரவணனுக்கு மாமியார் வீடு. அதையும் நாம கொஞ்சம் யோசிக்கணும்ல. இப்ப அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கலைன்னா ஸ்வேதா எப்படி கல்யாணத்துக்கு வர முடியும்? நீயே சொல்லு. எதையாவது சொல்லி நீங்க என் மனசெல்லாம் மாத்த பாக்காதீங்க. ஏன் அன்னைக்கு அவங்க என்கிட்ட சண்டை போடுறப்ப நான் அவங்களோட சம்மந்தியோட தங்கச்சின்னு தெரியாதா? இல்ல மாப்பிள்ளையோட சித்தின்னு தான் தெரியாதா? ஆனா இன்னைக்கு மட்டும் நான் அவங்களுக்காக இறங்கி போடுமா? நான் வர்றேன்னு சொல்லிட்டேனே ஜோதி, இப்ப போகலைன்னா எப்படிமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இனி அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். சரி, நான் வேணும்னா ஒண்ணு செய்யறேன். உங்க கூட வரேன், ஆனா வீட்டுக்குள்ள வர மாட்டேன். ஆட்டோக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பேன். நீங்க வேணும்னா பத்திரிக்கை வச்சுட்டு வாங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன? வர முடியாதுன்னா வர முடியாது. சமாதானம் ஆட்டோல ஏறுறேன். இல்ல நீங்க மட்டும் போய் பத்திரிக்கை வச்சு. அவனை காப்பாத்துறதுக்காக
நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். காதலிச்சதுக்கு எப்படின்னா நான் ஐஸ்வர்யாவை நிச்சயம் பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யா மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நானும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் பேச்ச கேட்காம திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், ஏன் சட்டமேலே கை வைக்கிறியா நீ? ஐயோ விடுங்க விடுங்க விக்ரம். என்னையே அடிச்சிட்டல, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. காட்டு.